வைகை நதி தென்மதுரை வைகை நதி. அதோய், இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ. சரி, கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருந்த, இங்க நின்றுட்டு இருக்க, அதுவும் ரேடியோவை பார்த்துக்கிட்டு. என் பேத்தி அவளோட ப்ரோக்ராம்ல இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லி பாட்டு போடுறேன்னு சொல்லியிருக்கா. அதான் ரேடியோவே பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு நின்றுட்டு இருக்கேன். அப்படியா? சரி, நான் கோயிலுக்கு போறேன், நீ வரியா? நீ போயிட்டு வா, என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வருவாங்க, நாங்க எல்லாரும் சேர்ந்து போறோம். அப்படியா? சரி, அப்ப நான் கிளம்பிட்டா? நீ உன் பொண்டாட்டி எனக்கு வாழ்த்து சொல்றத கேட்கலையா ப்ரோக்ராம்ல? நான் மொபைல்ல எஃப்எம் கனெக்ட் பண்ணிக்கிறேன். சரி, அப்படின்னு கேட்கணும் என்ன? சரி சரி, கேட்டுருவோம். அப்போ நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்ததும் கோயிலுக்கு போயிட்டு சீக்கிரமா வந்துரு, சரியா? ஓகே ஓகே. அவன் எந்திரிச்சிட்டானா? இன்னும் எந்திக்கல, அக்கா நான் போய் எழுப்பி விடுறேன்னு போயிருக்கா. சீக்கிரமா அவனை எழுப்பி விட்டு ரெடியாக சொல்லு. நானே ரெடி ஆயிட்டேன், அவன் இன்னமும் ரெடி ஆகல. என் ட்ரெஸ் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. அவன் எந்திரிச்சு வருவான், நீ கோயிலுக்கு போயிட்டு வரதுக்குள்ள வந்துருவான் ரெடி ஆகி, சரியா? நீ போயிட்டு வா என்ன? ஓகே, நீ பத்திரமா போயிட்டு வா. சரி, பாத்துக்கோ. மறக்காம பாட்டு காட்டுரு. சரி, கேட்டுறேன். வண்டியில போகும்போது கனெக்ட் பண்ணி கேட்டுட்டே தான் போவேன், சரியா? நீ பாத்துக்கோ என்ன? குட் மார்னிங் மதுரை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லட்டு எஃப்எம்மின் காலை பனித்துளி. என் பேத்தி ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருச்சு. என் பேத்தி முதல்ல எனக்கும் என் பேரனுக்கும் தான் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லுவா. அதுக்கப்புறம் தான் மதுரையில் இருக்கிற மற்றவங்களுக்கு. ஹாய் ஹாய், ஹாப்பி பர்த்டே கோமதி. தேங்க்ஸ்யா. ஹாப்பி பர்த்டே கோமதி. தேங்க்ஸ்யா. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கோமதி. தேங்க்யூ தேங்க்யூ. சரசு, உன்னைய நெக்லஸ் எல்லாம் போட்டுட்டு வர சொன்னேன்லத்தா, போட்டோ எல்லாம் எடுக்கணும்னு. ஆமா, மறந்துட்டேன். உன் பிள்ளை நல்ல பெரிய நெக்லஸா வாங்கி கொடுத்துருக்கான்ல, போட்டுட்டு வரணும் தா, எந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றதுனாலும். சரி, அப்ப நம்ம போட்டுட்டு வந்துடட்டா? ஓகே. சரி, எனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா பர்த்டேக்கு? வாங்கிட்டு வராம இருப்போமா? வாங்கிட்டு வந்திருக்கோம். சரி, வரிசையா வந்து கொடுங்க பாப்போம். கேக் வெட்டிட்டு உனக்கு எல்லாரும் கிஃப்ட் கொடுப்பாங்கல்ல, அப்போது தான் கொடுப்போம். அப்பதானே நீ எங்களை போட்டோ எடுப்ப. அப்படியா? ஓகே. ஆமா, நான் அந்த சேலையில இடுப்புக்குள்ள சரி வச்சிருக்கேன் உனக்கு வாங்கின கிஃப்ட். ஓகே, எல்லாரும் கிஃப்டோட தானே வந்திருக்கீங்க? எல்லாரும் கிஃப்டோட தான் வந்திருக்கோம். நீ எங்களுக்கு இன்னைக்கு பார்ட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்க, உண்டா? என் பேரன் பெரிய கேக்கா வாங்கி வச்சிருக்கான். கேக்கு போக எல்லாருக்கும் காலை டிஃபன், அதான் பார்ட்டி. டிஃபன் என்னென்னதுதா? இட்லி, பொங்கல், பூரி, வடை, இடியாப்பம். அப்படி போடு. நல்ல வேலையில நான் காலையில டீ கூட குடிக்காம வந்திருக்கேன். டீ குடிப்பியா? உண்டு, எல்லாமே உண்டு, எல்லாருக்குமே உண்டு. முதல்ல என் பேத்தி எனக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி ரேடியோவில் பாட்டு போடுவா. அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் டீ. அதுக்கு தானே வேமா வந்திருக்கோம். ஆரம்பிச்சிட்டா கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நீங்களும் கேளுங்க. இன்று பிப்ரவரி 9 திங்கட்கிழமை பிறந்தநாள் கொண்டாடும் அனைவருக்கும் லட்டு எஃப்எம்மின் சார்பாக இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதில் முதலாவதாக மதுரை எல்டி காலனியை சேர்ந்த திரு எம் முத்துக்காலை அவர்களுக்கு லட்டு எஃப்எம்மின் சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்தை தெரிவிக்கும் பொருட்டு இந்த பாடல் இதோ நம் லட்டு எஃப்எம்மில். அவ கொழுந்தனுக்கு முதல்ல சொல்றா, கள்ள பிள்ளை. என்ன பாட்டு போடுறான்னு பாப்போம். பூங்காற்றே இங்கே வந்து வாழ்த்து, பூ போன்ற பிள்ளை முகம் பார்த்து, பாராட்டி சொல்லு ஒரு பாட்டு, பால் போன்ற வெள்ளை மனம் பார்த்து. பாத்தியா? சூப்பர். குழந்தனுக்கு நல்ல பாட்டா போட்டுட்டா. கோமதி, உனக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி நீ ஒரு நல்ல பாட்டு எழுதி கொடுத்துருக்கேன்னு சொன்னேல, அதை போடுவாளா? ஆமா, நான் ஒரு பாட்டு எழுதி கொடுத்துருக்கேன். பிறந்த நாள் இன்று பிறந்த நாள், நாம் பிள்ளைகள் போலே தொல்லைகள் எல்லாம் மறந்த நாள். அந்த பாட்டு போட சொல்லியிருக்கேன். அதுல தமிழ்லையும் வாழ்த்துவாங்க, இங்கிலீஷ்லயும் வாழ்த்துவாங்க. அதான் எனக்கு கரெக்டா இருக்கும். அப்படியா? உன் பேத்தி கரெக்டா போட்டுருவாளா? அதெல்லாம் சூப்பரா போட்டுருவா. பாட்டு எழுதி கொடுக்காமலே போடுவா. இதுல எழுதி கொடுத்தா கேட்கவா வேணும்? அதெல்லாம் டாப்பு டக்கரா கலக்கிடுவா. அடுத்ததாக இன்று பிறந்தநாள் காணும் நமது லட்டு எஃப்எம்மின் மூத்த நேயர் மதுரை எல்டி காலனியை சேர்ந்த திருமதி வி கோமதி அவர்களுக்காக நமது லட்டு எஃப்எம்மின் சார்பாக இந்த பாடல் இதோ. சொல்லிட்டா. இப்ப பாட்டு போட போறா. என்ன பாட்டுடி இது?
எவன்டி உன்னை பெத்தான் 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 என் கையில கிடைச்சா செத்தான் செத்தான் செத்தான். என் பேரன் அடிக்கடி இந்த பாட்டை போட்டு காட்டிட்டே இருப்பான். அந்த பாட்டை உனக்கு ரெடி பண்ணியிருக்கா. இவகிட்ட நான் என்ன பாட்டு போட சொன்னேன், என்ன பாட்டு போட்டிருக்கா? வரட்டும் இன்னைக்கு அவ வீட்டுக்கு. அவளுக்கு நான் கேக்கே கொடுக்க மாட்டேனே. கொடுக்காத கொடுக்காத, வரட்டும், கவனிச்சுக்கணும் அவளை. ஆமா, கமான் ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் உள்ள போய் நம்ம டீ குடிப்போம். கம் தம்பி, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. உனக்கு முன்னாடியே என் மைனி எனக்கு எஃப்எம்லயே சொல்லிட்டாங்க. டேய், சொன்னா சரி, தேங்க்யூன்னு சொல்லி வாங்கிக்கோ. சரி, இன்னொருக்கு சொல்லு. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. இதுல ஹாப்பி பர்த்டேவே வரலையே. பிறந்த நாள் அதுவும் என்கிட்ட வசம் வாங்கிட்டு போயிடாத. ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லு. சரி, ஹாப்பி பர்த்டே. ஆமா, இத சொல்றதுக்கு 10 வரியில பேசுறா. என் மைனி பத்தியா எனக்காக எப்படி பாட்டு போட்டிருக்காங்கன்னு. சரி சரி, தொரை எப்ப பெட்ட விட்டு எந்திரிச்சு வருவீங்க? அவ என்ன செய்யறா? அவள்லாம் எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகி அப்பவே புது ட்ரெஸ் போட்டுட்டா. எனக்கு போட்டியாவே எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் நல்லதுக்குள்ள சொல்லி வை அந்த கிழவிகிட்ட. அவ என்னமோ பண்ணிட்டு போறா, உனக்கு என்ன, நீ உன் பாட்டுக்கு இரு. இத்தனை வருஷமும் இப்படி எல்லாம் பண்ணல, இந்த வருஷம் தான் ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்கா. சரிடா, அவ ஆடிட்டு போறா, நீ வேணா அவ கூட சேர்ந்து ஆடு. அந்த கிழவி கூட சேர்ந்து என்ன ஆட சொல்றியா? அதெல்லாம் முடியாது. சரியப்பா சரி, எந்திரிச்சு வா, பெட்ட விட்டு குளிப்பாட்டி கொண்டாடணுமா உன்னைய? அண்ணன் எங்க? அவன் காலையில 5 மணில இருந்து 10 தடவை ஒரு ரூமுக்கு வந்துட்டு போயிருக்கான். நீ எந்திக்கிற பாடு இல்ல, இப்பதான் கோயிலுக்கு கிளம்பி இருக்கான். அப்படின்னா அண்ணன் வரதுக்குள்ள நான் குளிச்சு ரெடி ஆயிடுவேன். நீ போ. நான் வந்து எழுப்பி விடலைன்னா இந்நேரம் நீ எந்திரிச்சிருக்க மாட்ட. ஆனா பேச்ச மட்டும் பாத்தியா? ஆமா ஆமா, இல்லாட்டி எங்களுக்கு அலாரம் வச்சு எந்திக்கவே தெரியாது. சரி, இங்க பாரு, எனக்கு ஒரு கேக் வாங்கியிருக்கா. ஒரு கேக்கு வாங்கியிருக்கடா, நல்லா பெருசா. 2 பேரும் சேர்ந்து அதையே வெட்டுங்க. அதெல்லாம் முடியாது, எனக்கு தனி கேக் வேணும். அந்த கிழவி கூட சேர்ந்து நான் கேக் வெட்டுறதா? நோ, நெவர், இம்பாசிபிள். எனக்கு தனி கேக் வேணும். தம்பி, இந்நேரத்துக்கு தனி கேக்கு கேட்டேன்னா எங்கடா போறது? இதுவே 2 நாளைக்கு முன்னாடி ஆர்டர் கொடுத்து செஞ்சு வச்சிருக்கு. எனக்கு இப்போ தனியா கேக் வாங்கலன்னா நான் இந்த பெட்டை விட்டு எந்திக்கவே மாட்டேன். அவளையே பிறந்த நாள் கொண்டாடிக்க சொல்லு போ. அடே அடே அடே, காலங்கத்தால படுத்தாதடா, அதுவும் பிறந்த நாள் அதுவுமா? அது என்ன, அவளுக்கு மட்டும் தனியா ஒரு ஸ்பெஷல் கேக்கு, அதையே நானும் சேர்ந்து வெட்டணுமா? எனக்கு தனியா கொடுத்தாதான் நான் பிறந்த நாள் கொண்டாடுவேன், இல்லைன்னா எனக்கு பிறந்த நாள் வேண்டாம். உங்க அண்ணனை கூப்பிடுறேன், சொல்றியா? கூப்பிடு. அவன் வீட்டுல இல்லங்கிற தைரியத்துல தானே நீ பேசிட்டு இருக்க. மரியாதை எந்திரிச்சு போய் குளி. பிறந்த நாள் அதுமா என்கிட்ட அடி வாங்கிறாத, திட்டு வாங்கிறாத. எனக்கு தனியா ஒரு கேக்கு தானே கேக்குறேன். நான் என்ன எனக்கு தனியா நாடா கேக்குறேன்? அடே, அப்படின்னா அது முதல்ல எவ்வளோடா சொல்லணும்? இப்ப சொன்னேன்னா எப்படி? இந்த விடிய காலையில யார் கடை திறந்திருப்பா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தனியா கேக் வாங்கினா தான் நான் எந்திரிச்சு வருவேன், இல்லாட்டி நான் இந்த ரூமை விட்டே வரமாட்டேன். போ. இங்க பாரு மாடு, உனக்கு கல்யாணம் ஆயிருச்சு. இன்னமும் சின்ன பிள்ளை மாதிரியே கொண்டாட்டிக்கிட்டு இருக்காத, எந்திரிச்சு வா. உங்களை யார் கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னது எனக்கு? அதுக்குள்ள நீங்களா பண்ணி வச்சுட்டு கல்யாணம் ஆயிடுச்சு பொறுப்பா நடந்துக்கோ, பெரிய பிள்ளை ஆயிட்டேன்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா வெண்ணிலா வீட்டு சோவரை எதிரி குதிக்காம இருந்திருக்கணும். என்ன பேச்ச காணும்? போ. சரி சரி சரி, எந்திரியா குட்டி பிள்ளை, எந்திரி. போய் குளிச்சுட்டு வருவியா? சரியா? அக்கா உனக்கு கேசரி கிண்டி வச்சிருக்கேன். மத்தியானத்துக்கு பாயாசம் காய்ச்சுவோம். என்ன? அதை அந்த கிளவி வாயிலே ஊத்து. எல்லாருக்கும் தாண்டா. எல்லாருக்கும் கொடுக்கறதே எனக்கும் கொடு. அப்ப நான் எதுக்கு பர்த்டே பேபின்னு ஒருத்தன் இருக்கேன்? இப்ப என்ன பண்ணணுங்கிற? எனக்குன்னு ஸ்பெஷலா தனியா ஏதாவது பண்ணி கொடு, அப்பதான் நான் எந்திரிச்சு வருவேன். காலங்காத்தால படுத்துறானே. சரி, என்ன வேணும்? என்னமாவது வேணும். சரி, ஃப்ரிட்ஜில் ஒரு குலாப் ஜாமுன் பாக்கெட் பார்த்தேன். பொங்கலுக்கு ஏதோ வாங்கினது மிச்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் வேணா உனக்கு குலாப் ஜாமுன் செஞ்சு தரட்டா? ஆமா, மிச்சம் மீதி இருக்கிறதுலயே எனக்கு செஞ்சு கொடு. அடே, பாக்கெட் புது பாக்கெட் தான்டா. ஒண்ணுக்கு ஒண்ணு ஃப்ரீ கொடுத்துருப்பாங்க. ஒண்ணு செய்யறதுக்கு முடியாம அன்னைக்கு மிச்சமா வச்சிருந்திருப்பாங்க. அதை எடுத்து இப்ப எனக்கு பிறந்த நாளுக்கு செஞ்சு கொடுப்பேன், அப்படித்தானே? ஐயோ, காலங்காத்தால இவங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டனே. இப்ப என்ன தாண்டா செய்யணுங்கிற? எனக்கு புதுசா என்னமாவது வாங்கி செஞ்சு கொடு. எதுனாலும் வீட்டுல இருக்கிறத வச்சு தானே மாடு செய்ய முடியும். இப்ப எந்த கடை திறந்திருக்கோம் காலங்காத்தால? எனக்கு புதுசா ஏதாவது செய்ய, இல்லைன்னா நான் எந்திரிச்சு வரமாட்டேன். எந்திரிச்சு வராத, அப்படியே கடை. நான் ரூமை வெளியே போட்டுட்டு போயிடுறேன். அந்த கலவைக்கு மட்டும் பிறந்த நாளை கொண்டாடுவோம். பத்தியா பத்தியா பத்தியா, இப்படித்தானே நீ பேசுவ? அடே, படுத்தாதடா. சரி, உங்க அண்ணனுக்கு போன் போட்டு ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லட்டா? அப்படியே சேர்த்து எனக்கு வசவும் வாங்கி கொடுக்கலான்னு பாக்குறேன். எங்கிட்டு போனாலும் முட்டுனா என்னதே மாடு செய்யறது நானு? எனக்கு இன்னும் தனியா ஸ்பெஷலா ஏதாவது செய்ய. இப்போ சரி, இப்ப வீட்டுல பாசி பருப்பு இருக்கு, அதுல உனக்கு பாயசம் செஞ்சு தரட்டா? எல்லாத்தையும் வீட்டுல இருக்கிறத வச்சே செய்ய. என்ன
இங்க பாரு, அப்படின்னா ரோட்ல கிடக்கிறத தான் எடுத்து செய்யணும். அப்ப மண்ணையும் கல்லையும் அள்ளி பாயசம் வைக்கட்டா? அப்படின்னா அதை நீ சாப்பிடல, உன் புருஷனுக்கு கொடு. காலங்காத்தால படுத்தாதடா. நானும் உன்னை திட்டக்கூடாதுன்னு பாத்துட்டு இருக்கேன். சரி போ, அந்த பாயசத்தையே செய். ஆனா வேற யாருக்கும் கொடுக்க கூடாது, எனக்கு மட்டும்தான் கொடுக்கணும். சரி சரி, அப்ப எந்திரிச்சு போய் பள்ளத்தை குளி போ. அளவா கொஞ்சோண்டு பாசிப்பருப்பு மட்டும் போட்டு எனக்கு மட்டும்தான் நீ செய்யணும். வேற யாரும் அதை சாப்பிடறத நான் பார்த்தேன்னு வை. சரி சரி, போய் குளி போ. யாராவது இங்க வாங்களே. பாட்டி, மைனி, பாட்டி, இந்த சேலையை இதுக்கு மேல கட்ட தெரிய மாட்டேங்குது. பாட்டி இருக்கீங்களா? மைனி. இவன் ஒரு பக்கம் படுத்துற பாடு பத்தாதுன்னு இவன் பொண்டாட்டி வேற. எதுக்கு கத்திட்டு இருக்கா? இன்னமா சேலை கட்ட பழகலை இவ? 2 நாளா நானும் படாத பாடுபட்டு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், இன்னும் கட்ட பழக மாட்டேங்கிறா. மைனி, மைனி வாங்க மைனி, கொஞ்சம் மடிப்பெடுத்து கொடுங்க மைனி. பாட்டி. இவள ஒரு சுடிதார போட்டுட்டு வான்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. அந்த கிழவியே சுடிதார போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு திரிகிறா. இவ இருந்துகிட்டு அந்த பட்டு சேலையை தான் கட்டுவேனுக்கிட்டு அதை அட்டை மாதிரி விரைச்சுக்கிட்டு நிக்குது. எப்படித்தான் மடிப்பு வச்சாலும் நிக்க மாட்டேங்குது. முன்னாடியே ஏதாவது பார்லர்ல கொடுத்து ப்ளீட்ஸ் வச்சாவது வாங்கி இருந்திருக்கணும். அதையாவது செஞ்சிருக்க வேண்டியதானே? சொன்னா கேட்டா தானே. பாட்டி, மைனி மடிப்பெடுத்து கொடுங்க யாராவது வந்து. ஆனா புருஷன் பொண்டாட்டி சாடிக்கு மூடி சரியா தாண்டா சோடி சேர்ந்துருக்கீங்க. முடியல என்னையால. இங்க பாரு, எந்திரிச்சு வரசா பல்ல தேச்சு குளிச்சு ரெடியாகி வர வழிய பாரு. நான் போய் கீழே வேலையை பாக்குறேன். பாயாசம் வைக்கிறேன் மாடு, எந்திரிச்சு வா. சரி போ, வரேன். நல்ல நாள்லயே தில்ல நாயகம். இதுல பிறந்த நாளுன்னு ஒண்ணு வந்துட்டா இவனுங்களை வச்சு கொண்டாட முடியுதா? பாத்ரூம்ல ஹீட்டர் போட்டு விட்டியா? அது ஒண்ணுதான் குறைச்சல். நான் வேணா குளிப்பாட்டியை விட்டுட்டு போயிடட்டா? அதெல்லாம் நானே குளிச்சுக்குவேன். அப்படின்னு மூடிட்டு குளிச்சுட்டு வா. ரொம்ப தான் பண்றா. யாரு? நானு. நீதான். சரி போகையில கதவை பூட்டிட்டு போ. எந்திரிச்சு போ முதல்ல. மூஞ்சில அடிக்கிற மாதிரி தான் கதவை சாத்துவா. மூஞ்ச பாரு. விக்கி, டே விக்கி, பாப்பா டே. என்ன? நீ ரெடி ஆயிட்டியாடா? பெரியம்மா பாப்பா எல்லாம் ரெடி ஆயிட்டாங்களா? நான் ரெடினே, அம்மாவும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. கஸ்தூரி தான் இன்னும் ரெடி ஆகல. சரி போ, சீக்கிரமா அவங்கள ரெடி ஆக சொல்லு. சீக்கிரம் வர சொல்லு. ஆட்டும்னே. மச்சான் வாங்க. மாப்பிள வாங்க. என்ன இந்த பக்கம்? என்ன மாப்பிள இப்படி கேக்குறீங்க? இல்ல, காலங்காத்தால இந்த பக்கம் வந்திருக்கீங்களே, எதுவும் வேலையான்னு கேட்டேன். உங்களையும் ஷாலினியையும் பார்த்துட்டு ஷாலினி அப்படியே கூட்டிட்டு போலான்னு வந்தேன். எது எது என்னது? அது அது ஏன் இவ்வளோ லேட்டாக வந்திருக்கேன்னு கேட்குறீங்களா? நான் என்னோட ஹையர் அஃபிஷியல் கிட்ட பேசி எனக்கு குவார்ட்டர்ஸ் கேட்டிருந்தேன். அது இப்போ கிடச்சிருச்சு. அதான் ஷாலினியை கூட்டிகிட்டு போகலான்னு. குவார்ட்டர்ஸ்க்கா? நீங்கள் தான் மாப்பிள்ள கோவமாக பேசிட்டு வந்துட்டீங்க அன்னைக்கு. இந்த குடும்பத்தோட ஒட்டு வேண்டாம், உறவு வேண்டான்னு. நீங்கள் அப்படி சொன்னதுக்கப்புறம் திரும்ப அந்த வீட்டுக்கு ஷாலினியை கூட்டு போகிறதுக்கு எனக்கும் விருப்பம் இல்லை. அதான் குவார்ட்டர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் பொறுமையாக இருந்து கிடைச்சதுக்கப்புறம் வந்து ஷாலினியை கூட்டு போகலான்னு இப்போ வந்திருக்கேன். மச்சான், நீங்கள் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். எனக்கு அந்த வீடு பிரச்சனை இல்லை. அப்புறம் நீங்கள் தான் பிரச்சனை. நானா? ஆமாம், நீங்கள் சரியாக இருந்தீங்கன்னா ஒரு ஓட்டு வீட்டில் வாழ்கிறதுக்கு கூட என் அக்காவை உங்கள் கூட அனுப்பி வைக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். ஆனால் இங்கே நீங்களே சரியில்லைங்கும் போது இப்போது தனியாக குவார்ட்டர்ஸ்க்கு என்ன அவசியம்? இப்போது நான் என்ன சரியில்லாமல் போயிட்டேன் மாப்பிள்ள? அதெல்லாம் இப்போ பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. அதுக்கு உண்டான சூழ்நிலையும் இப்போ எங்கள் வீட்டில் இல்லை. நாங்கள் எல்லாரும் ரொம்ப ஹாப்பி மூடில் இருக்கோம். தெரியும், இன்னைக்கு பாட்டிக்கும் சின்ன மாப்பிள்ளைக்கும் பிறந்த நாளுன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம், அதனால இந்த நேரத்தில் தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் போட்டு குழப்பிக்க நாங்கள் ரெடியாக இல்லை. நான் தேவையில்லாத பிரச்சனையா மாப்பிள்ள? இதை பற்றி பேசுறதுக்கே நான் விரும்பலைன்னு சொல்லிட்டேன் இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு. சரி, உங்கள் விருப்பம் போல அப்புறமாவே பேசுவோம். இப்போ நான் வீட்டுக்குள்ளே போகலாமா? என் பொண்டாட்டியை பார்க்கலாமா? தாராளமாக போங்க, பாருங்க, பேசுங்க. அது வரைக்கும் ரொம்ப தேங்க்ஸ். சரி, உள்ள போங்க. அடுத்த வருஷமெல்லாம் இந்த சின்ன மாடு ஒரு பிள்ளைய பத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஆனா இவன் பண்ற சேட்டைய பாரு. ஷாலினி, நீங்களா? இங்கேயா? வாங்க. ஏன் ஷாலினி, நான் வரக்கூடாதா? வரலாம், உட்காருங்க. என் தம்பி வேற வீட்டில் இல்லை, நான் அவனுக்கு ஃபோன் பண்றேன். மாப்பிள்ள வாசல்ல தான் நிக்கிறாரு, பார்த்துட்டு தான் வந்தேன். ஓ
கோயிலுக்கு போயிருந்தான், வந்துட்டான் போல. சரி வாங்க வந்து உட்காருங்க. பாட்டிக்கும் உன் தம்பிக்கும் நான் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லலாமா? தம்பி இப்பதான் எந்திரிச்சிருக்கான், குளிக்க போயிருக்கான். ஆத்தா இங்கே தான் உட்காந்துருப்பா, வாங்க. ம். ஆச்சி எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. நீ எப்படி இருக்க ஷாலினி? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்கன்னு என்ன கேட்க மாட்டியா? நான் என்ன கேட்குறது, நான் இல்லாமலே நீங்கள் நல்லா தான் இருப்பீங்கன்னு எனக்கு தான் தெரியுமே. நமக்கு குவார்ட்டர்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன் ஷாலினி. நம்ம அங்கே போயிடலாமா? குவார்ட்டர்ஸ்க்கா? ஆமாம், நான் இன்ஸ்பெக்டராக இருக்கிறதுனால எனக்கு அந்த வசதி எல்லாம் உண்டு. சொந்த வீடு இருக்கிறதுனால அதெல்லாம் வேண்டான்னு சொல்லியிருந்தேன். இப்போ தேவைப்படுதுன்னு சொல்லி கேட்டு வாங்கியிருக்கேன். நம்ம அங்கே போயிடலாமா? அது நான் எந்த முடிவும் எடுக்க முடியாது. என் வீட்டு பெரியவங்க, என் தம்பி எல்லாரும் சேர்ந்து தான் எதுனாலும் சொல்லணும். ஷாலினி, நீ என் பொண்டாட்டி. உனக்குன்னு விருப்பம் ஒன்று இருக்கும்ல? என் விருப்பம்தான் தப்பாக போயிடுச்சே. இனிமேலாவது எங்கள் வீட்டு பெரியவங்களும் என் தம்பியும் சொல்கிறத தான் நான் கேட்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். சரி நீங்கள் வாங்க, ஆத்தால பார்த்து பேசலாம். மற்றதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். ம், சரி. தீ காமதி, உன் வசரத்துக்கு இருக்குதா கேக்கு? காமதி, அந்த மேலே உருண்டை உருண்டையா இருக்குல்ல, அது என்னதுதா? இது எல்லாமே முட்டாயி, சாக்லேட்டு தான், சாப்பிட்றது தான். காமதி, அதில் ஒன்று எடு, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நோ வெட்டும் போது தான் ஒன்று கொடுத்தா. நோ வெட்டும் போது தான். லேசை தொட்டு நக்கி பார்ப்போமா? ஏய் டோன்ட் டச். காமதி, கொஞ்சம் போல தா, தொட்டதே தெரியாமல் தொட்டுக்கிடுவேன். ஏய் தொடக்கூடாது, எல்லாரும் சாப்பிட்றதில்ல, உனக்கு கொடுக்கும்போது நீ சாப்பிடு. கலராக இருக்குமா அந்த டிக்காக்க நான் பார்த்ததே இல்லை. காமதி, எனக்கு இந்த வெள்ளை கலரில் கொஞ்சம், சிகப்பு கலரில் கொஞ்சம், அந்த தங்க கலரில் கொஞ்சம், அப்புறம் அந்த ஒரு உருண்டை என்ன? சரி வெட்டும் போது சாப்பிடலாம் என்ன? ஹாய் பேபி, பர்த்டே பேபி. வா, உனக்காகத்தான் கோவமாக கொலவெறியோட காத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் பேபி? ஏன்டா உன்னை என்ன பாட்டு போட்டு விட சொன்னா என்ன பாட்டு போட்டு விட்டுருக்க? எல்லாம் உங்களுக்கு பொருத்தமான பாட்டு தான் பாட்டி. எது? எவண்டி உன்னை பெத்தான், என் கையில் கிடச்சா செத்தாங்கிறதா? அப்கோர்ஸ் யா. எனக்கே வயசாயிருச்சு, நானே இப்போவோ அப்போவோன்னு தான் இருக்கேன். இதில் எங்கள் அப்பனை வேற நீ கொல்ல போற. உங்களுக்கு பொருத்தமான பாட்டு தான் பாட்டி. அடே பேராண்டி, உன் பொண்டாட்டி என்னன்னு கேட்க மாட்டியா? பாட்டியாச்சு பேத்தியாச்சு, நடுவுல எல்லாம் நான் வரமாட்டேன்ப்பா. அதானே, இதுவே நான் ஏதாவது ஒன்று அவளுக்கு பண்ணியிருந்தா என்கிட்ட சண்டைக்கு எகிரிக்கிட்டு வந்திருப்பேன். அப்படி நீ தான் என்னை வளர்த்துருக்க. படவா, இதை ஒன்று சொல்லிடு. குட்டி பிள்ளை, மாப்பிள்ளை வந்திருக்காரியா? தெரியும் அத்தா. அவர் வரும்போது நான் வாசல்ல தான் நின்னேன். அப்புறமா நான் மலரை கூப்பிட போயிட்டேன். பேசுனியா? பேசினேயா, வாழ்த்து சொன்னார். அந்த உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். பிறந்த நாள் அதுவுமே பேத்தி பிள்ளை ஒத்தையில நிற்கிறாளேன்னு நினச்சேன். நல்ல வேலை வந்துட்டாரு பேர பிள்ளை. பாட்டி, குட்டி பிள்ளை எந்திரிச்சிட்டானா? அவனை பற்றி என்கிட்ட பேசாத. என்னத்துக்கு? என்னாச்சு? எந்திரிச்சு வந்ததுலேருந்து என்கிட்ட சண்டைக்கு மல்லுக்கு நின்றுக்கிட்டே இருக்கான். ஏனாத்தா, என்னாச்சு? நல்லா தானே இருந்தீங்க ரெண்டு பேரும். கருப்பா, இந்த கேட்க அவன் கேட்குறான். இது எனக்கு மட்டும்தான், எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு. அடாடாடா, இது ஒரு பஞ்சாயத்தா உங்களுக்கு? நீ வாங்க போதே 2 கேக்கு வாங்க வேண்டியதானே, எனக்கு ஒன்று அவனுக்கு ஒன்றுன்னு. பாப்பா என்னடான்னா இதையே 2 பேரும் சேர்ந்து வெட்டுங்க ஆத்தாங்கிறா. அவன் என்னடான்னா இதை எனக்கே முழுசா கொடுங்கிறான். நான்லாம் கொடுக்க மாட்டேன். ஐயே, நான் கொடுக்க மாட்டேன்ப்பா. சரி, நீ ஒன்றும் கொடுக்க வேண்டாம். டீ குடிச்சிட்டியா? குடிச்சாச்சு. வெண்ணிலா ரெடி ஆயிட்டாளா? அவ ரெடி ஆகிட்டே இருக்கா. ஐயோ, அந்த பிள்ளை சேலை கட்டி தெரியலன்னு சொல்லி முடிச்சுக்கிட்டு இருப்பாளே. சரி, நம்ம என்னன்னு பார்க்குறேன். எனக்கே தெரியாது, நானே இப்போ தான் பழகியிருக்கேன். பார்ட்னர், நான் போய் பார்க்கட்டா? ஏய், இந்த இடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிடக்கூடாது. பாத்தியா, அவன் பொண்டாட்டிய என்னை இடிச்சிட்டு போறான். எல்லாம் ஒரு செல்ல இடிதான். இதுவே நான் அவளை இடிச்சிருந்தா எதுக்கு என் பொண்டாட்டியை இடிக்கிறேன்னு கேட்பேன். ஏண்டா? ஆமா, கேட்பேன். யூ 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 யாத்தையே, உங்க பஞ்சாயத்துக்கே நான் வரல. பெரியம்மா வந்துட்டாங்களா? இன்னும் வரலடா. சரி, மச்சானுக்கு சாப்பிட ஏதாவது கொடுத்தீங்களா? டீ போட்டு கொடுத்தா அவங்க அக்கா. சரி, அப்ப சரி சரி, நான் போய் பெரியம்மா பார்த்துட்டு வரேன். ஓகே. கரெக்டாக இருக்கு. நீ பவுடர் போட்டு போட்டு வச்சு பூ வச்சுட்டா முடிஞ்சது மேக்கப். வெண்ணிலா அக்கா, சேலை கட்டிட்ட போல, சூப்பரா கட்டியிருக்க. நான் எங்க கட்டினேன், மைனி தான் கட்டி விட்டாங்க. நான் பாதி தாங்க கட்டினேன், அதுக்குள்ள மடிப்பு நிக்கவே இல்லை. அப்புறம் மைனியே கூப்பிட்டேன், அவங்க தான் கட்டி விட்டாங்க.
அப்பாடா கட்டிட்டியா? சரி, எப்படியோ கட்டினா சரிதான். ஆனா முதல்ல சேலை கட்ட பழகும் போது இந்த ஷிஃபான் ஷார்ஜெட் அந்த மாதிரி தான் கட்டி பழகணுமா. நம்ம பட்டுச்சேலையிலேயே கட்டி பழகுனா அது வரவே மாட்டேங்குது பத்தியா. நானும் அப்படித்தேன். ஆமாக்கா, மடிப்பே நிக்க மாட்டேங்குது, அட்டை மாதிரி இருக்கு. முதல்ல ப்ளீட்ஸ் வச்சு வாங்கணும்னு சொன்னாங்க, நான் தான் கேட்கல. சரி, இனிமேல நம்ம முன்னாடியே கொடுத்து வாங்கி வச்சிருவோம் என்ன? ம் சரி, ரெடி ஆயிட்டேல, வா. இன்னும் பவுடர் போட்டு போட்டு வைக்கணும், அவ்வளோதான். சரி, அப்படின்னு முடிச்சிட்டு வா. குட்டி பிள்ளை ரெடி ஆயிட்டானா? நான் அவர் இருக்கிற பக்கமே போகலை, மைனி தான் போயிட்டு போயிட்டு வந்தாங்க. சரி, ரெடி ஆயிருப்பான்னு தான் நினைக்கிறேன். நான் முன்னாடி போய் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன், நீ வரியா? ம் ஏத்தா பஞ்சு, இந்த காது எம்புட்டு ரூபா இருக்கும்? தெரியலையே பெரியம்மா, என் பிள்ளை கருப்பந்தே வாங்கி வச்சிருப்பா. அவங்ககிட்ட காட்டு சொல்லட்டா? ஆஹா வேண்டாம், அப்புறமா காப்போம். இப்போ காட்டா வஞ்சாலும் வஞ்சு ஓடுவோம். ஆமா, உன் பிள்ளைகள் எங்க காணும்? அரவிந்தனை காணும், விக்னேஷை காணும். விக்கி பையன் அப்பதே வந்துட்டானே, இங்கே தான் என்னையா சுற்றிக்கிட்டு இருப்பான். அரவிந்தன் அந்த பையெல்லாம் வரமாட்டான், அவனையெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. உன் பிள்ளை எங்கத்தா காணும்? கஸ்தூரியா? அவன் தான் உள்ளதே இருக்கா. தம்பி, நேரம் ஆகிக்கிட்டே இருக்குல்ல, ஆத்தால கூப்பிடு. ஆமாம் கூப்பிடியா, இங்கே நிறைய பேர் கேக்குக்கு வெயிட்டிங்கில் இருக்காங்க, கூப்பிடு. அதோய், இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? வா. பாட்டி, லேட் ஆகுது, சீக்கிரமா வாங்க. நான்லாம் வரமாட்டேன். வரமாட்டீங்களா? பாட்டி வாங்க பாட்டி, எல்லாரும் உங்களுக்காக தான் வெயிட்டிங்ல இருக்கோம். நான்லாம் வரமாட்டேன், எனக்கு தனியா ஒரு கேக் வாங்கினா தான் வருவேன். ஆமா, இந்த அவளும் ஆரம்பிச்சிட்டா. ஓய் அதோய், இந்த கேக்கு எனக்கு. உனக்கு 100 ரூபாய்க்கு சாக்லேட் பாக்கெட் வாங்கியிருக்கு, அதை எடுத்து உன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் கொடு. முடியாது, எனக்கு தனியா ஒரு கேக் வாங்கினா தான் நான் வருவேன், இல்லைன்னா வரமாட்டேன். அடாடாடாடாடா, என்னது இது? இந்த கேக்கையே இன்னைக்கு வெட்டுனா 10 நாளைக்கு வச்சு சாப்பிடலாம் போல, அம்பிட்டு பெருசா இருக்கு. இதுல ஆளாளுக்கு ஒரு கேக்க வெட்டி என்னத்த செய்ய? அதோய், நீ வா. நான் வரமாட்டேன், போடா. பாட்டி, உங்களுக்கும் தான் தனியா ஒரு கேக் வாங்கி இருக்கு, வாங்க. எனக்கு அந்த கேக் தான் வேணும், எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்ச சிகப்பு கலர், எனக்கு அதான் வேணும். ஏய், இந்த கேக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு தான் இது. அப்படின்னா அவனையே வச்சு வெட்ட சொல்லு, நான் வரமாட்டேன். பாட்டி, 2 பேருக்கும் தனித்தனியா இதே கேக் வாங்கி இருக்கு பாட்டி, வாங்க. நெசமாவா? ஆமா நிஜமாதான், வாங்க. வாராயோ தோழி, வாராயன் தோழி, வாவந்து லோட்டியடி. வாரிவா தோழி, வயசான தோழி, வாழ்விட்டு சீட்டியடி. பாட்டி, அதோய், நீதானா? எங்கடா இன்னொரு கேக்கு? இது ஏன் கேக்கு? இது எனக்கு. டேய் பெரியவனே, எங்கடா இன்னொரு கேக்கு? கொண்டு வர சொல்றேன், நீ வாங்கிட்டு வந்து நில்லு. எனக்கு தனியா கேக்கு கொண்டு வந்து வச்சா தான் நான் நிப்பேன் அங்க வந்து, இல்லைன்னா நான் உள்ள போயிருவேன். போ போ போ, யாரும் உன்னை இங்க கூப்பிடல. பாடுறா பாடுறா, அவனை பாடுறா. ஏயா முத்துக்கண்ணு, சும்மா இரியா. அப்படியே ஆத்தாளும் பேரனும் ஒரே மாதிரி தான் பிடிவாதத்திலையும். சரி, கொண்டு வர சொல்றேன், நீ இந்த பக்கம் வந்து நில்லு, வா. இந்த கேக்குக்கு 1 இன்ச்சு கூட குறையக்கூடாது சைஸ். ரெண்டும் ஒரே அளவுல தான் வாங்கியிருக்கு, நீ இந்த பக்கம் வந்து நின்னா தான் அவன் கொண்டு வருவான். விக்கியே, கொண்டு வாயா. சரி, அப்ப தள்ளு. வா. அத்தாய் கொண்டு வந்து வச்சாச்சு, போதுமா? ஓ வாவ், நைஸ். என் கேக்க விட கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு. டே தம்பி, ரெண்டுமே ஒரே அளவுதான். இல்ல, இதை விட அது கொஞ்சம் பெருசா இருக்கு, எனக்கு அதான் வேணும். டேய், பிறந்த நாள் அதுவும் அடி வாங்கிறாத அவங்கிட்ட. தம்பி, ரெண்டுமே ஒண்ணுதான்டா. இது அப்போ வெடிச்சு வெளியே தான் இருக்கு, அப்போ இது பழசாயிருச்சு. அதை நான் வெட்டிக்கிறேன், இதை இவ்வளவு வெட்ட சொல்லுங்க. அடே படுத்தாதீங்கடா 2 பேரும். எனக்கு அதுதான் வேணும் மைனி. நான்லாம் என் கேக்க யாருக்கும் கொடுக்க மாட்டேன். கேக்க கொண்டு வந்து வச்சதுக்கு அப்புறமும் சண்டையா? குட்டி பிள்ளை, ரெண்டுமே ஒரே கேக்கு தான்டா, ஆளுக்கு ஒண்ணா வெட்டுங்க. இது பழசாயிடுச்சு, எல்லாரும் இவ்வளவு நேரம் இதைத்தான் சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருந்தாங்க. அது புதுசா இருக்கு, எனக்கு அதான் வேணும். நான்லாம் கொடுக்க மாட்டேன். மைனி, எனக்கு அதை வாங்கி கொடு. பெரியவனே, நான் கொடுக்க மாட்டேன், எனக்கு இதுதான் வேணும். ஐயய்யே. மைனி, எனக்கு அதை வாங்கி கொடு. குட்டி பிள்ளை, ரெண்டும் ஒரே நேரத்துல வாங்கிட்டு வந்தது தான்டா. அப்படின்னா ரெண்டையும் ஒரே நேரத்துல ஓபன் பண்ணி வச்சிருக்கலாம்ல. இதை மட்டும் இவ்வளவு நேரம் ஓபன் பண்ணி வச்சு எல்லாரும் சுத்தி சுத்தி பாத்துட்டாங்க. அந்த கிளவி தொட்டு கூட பாத்துச்சு. எல்லாரும் தொட்டு பார்த்தது, நக்கி பார்த்தது நான் வெட்டணுமா? இவளுக்கு மட்டும் புதுசு.
டேய் நான் தாண்டா அதை முதல்ல வச்சிருந்தேன், இவன் தான் அதை எனக்கு கொடுன்னு என்கிட்ட இருந்து பிடுங்கணும். இப்போ எனக்குன்னு ஒன்று கொண்டு வந்து அதையும் எனக்கு வேணும்னு கேட்குறான். நான்லாம் கொடுக்க மாட்டேன் பெரியவனே, சொல்லு. இப்போ ரெண்டு பேரும் ஒழுங்கு மரியாதை அவங்க உங்களுக்கு கொடுத்த கேக்க வெட்டி பிறந்த நாளை கொண்டாட போறீங்களா, இல்லைன்னா இதை கடையில கொண்டு போய் கொடுத்துட்டு ஒரு 10 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கிட்டு வருவா? வேண்டாம் வேண்டாம், நான் இதையே வெட்டிக்கிறேன். நானும் இதை வெட்டிக்கிறேன். அப்ப வெட்டுங்க பேசாம. ஆளை மறைக்கிற அளவுக்கு சைஸுக்கு கேக்க வாங்கி வச்சிருக்கு, இதுக்கும் சண்டை. என்ன சின்ன பிள்ளைங்களா நீங்க ரெண்டு பேரும்? உண்மையால தான்டா எல்லாம். உண்மையாலதான் கிளவி. ஆமா, நான் மட்டும்தான் கிளவியா இருக்கேன், நீ மட்டும் அப்படியே குமரனாவே இருக்க போற. நீ போ. சீப்ப தள்ளி நில்லாங்க. நீ தள்ளி நில்லாங்கிட்டு. நான் எடுத்த அதே பச்சை கலர்ல இது யாரும் உனக்கு எடுத்து கொடுத்தது? நல்லாவே இல்லை உனக்கு. எனக்கு என் பேத்தி எடுத்து கொடுத்தா கவுனு நான் போட்டிருக்கேன், நீ மட்டும் எதுக்கு கோட்டு சூட்டு போட்டிருக்க? ஒரு டவுசரை போட்டுட்டு தெரிய வேண்டியதானே? நான் டவுசர் போடுவேன், சட்டையும் போடுவேன், உனக்கு என்ன? நீ எதுக்கு இந்த கவுனை போட்டிருக்க? அதே மாதிரி நானும் கவுனும் போடுவேன், மிடியும் போடுவேன், ஸ்கர்ட்டும் போடுவேன், உனக்கு என்ன? நீ எதுக்கு கோட்டு சூட்டு போட்டிருக்க? மைனி இங்க பாருங்க மைனி. இவன் தாண்டா என்கிட்ட சண்டைக்கு வந்தான் முதல்ல. இப்போ ரெண்டு பேரும் கேட்க வெட்ட போறீங்களா, இல்லைன்னா நான் சொன்னதை செய்யவா? அப்படின்னு இவனை கொஞ்சம் தள்ளி நிக்க சொல்லு, என்னை இடிச்சுக்கிட்டே இருக்கான். அதோய் நீ அவனுக்கும் பெருசா பண்ணாத என்ன? ஆமா, ஆனா நீயும் இவளுக்கு கொஞ்சமும் குறைஞ்சவன் இல்ல. நான்லாம் ஒழுங்கா கேட்க வெட்டிடுறேன் மைனி கத்தி. ஏ பாடா, ஐயா அந்த கத்தியை எடுத்து கொடுத்தா வெட்டட்டும் ஒரு வழியா. இந்த கிழவிகளும் ரொம்ப நேரமா வாயை பிளந்துக்கிட்டே உட்காந்துருக்காங்க இந்த கேக்குக்கு. ஏன் இந்த கோமதி வெட்டி கொடு எல்லாருக்கும். ஓகே குட்டிப்பிள்ள, நீ வெட்டியா? அப்படி சிரிச்ச முகத்தோட இருங்க. ரெண்டு பேரும் முதல்ல மாத்தி மாத்தி பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிக்கோங்க. அவதான் முதல்ல எனக்கு சொல்லணும். உனக்கு முன்னாடி நான் தான் பிறந்தேன், அதனால நீ தான் எனக்கு முதல்ல சொல்லணும். நீ தான் பெரிய ஆளு, நான் தான் உனக்கு பேரன், நீ தான் எனக்கு முதல்ல சொல்லணும். அதானே? மறுபடியும் ஒரு சண்டையா? சரி சரி, நீங்க கோவப்படாதீங்க பார்ட்னர், ரெண்டு பேரும் ஒண்ணா சொல்லிக்கோங்க. அப்ப சரி. ஹாப்பி பர்த்டே. அவ்வளவுதானே, இதுக்கு போய்கிட்டு ஒரு சண்டை. சரி வெட்டுங்க.